வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, தமிழில் வந்து சுட்டெழுத்துக்கள் பற்றி தான் நண்பர்களை விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம், சரிங்களா? சுட்டெழுத்து அப்படின்னா என்ன அப்படின்னா நண்பர்களே, இந்த சுட்டெழுத்துல விடை இருக்குது நண்பர்களே. இங்கே பாருங்கள், ஒன்றை சுட்டி காட்ட வருவது வந்து சுட்டெழுத்து. ஓகேவா நண்பர்களே? இங்கே பாருங்கள், ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்திற்கு சுட்டெழுத்து என்று பெயர், சரிங்களா? இது மொழி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மொழிக்கு முதலில் நின்று ஒரு பொருளை சுட்டி காட்டுவதற்கு வரும், சரிங்களா? இது வந்து மொழிக்கு முதல்ல நின்றுட்டு ஒரு பொருளை வந்து சுட்டி காட்டுவதற்கு வரக்கூடிய எழுத்து தான் சுட்டெழுத்து. ஓகேவா நண்பர்களே? இதில் நம்ம எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, அ இ உ இதை தான் வந்து நண்பர்களே சுட்டெழுத்து, சரிங்களா? இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க. கீழே உள்ள அந்த இதில் கொடுத்துட்டு அ இ உ கொடுத்துட்டு இதில் வந்து ஏதாவது ஒன்றை மட்டும் கொடுத்துட்டு மற்ற உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அதில் ஏதாவது ஒன்று சேர்த்து வச்சுட்டு சுட்டெழுத்துக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியும் நண்பர்களே. பார்த்து வச்சுக்கோங்க. சுட்டெழுத்து அப்படின்னா எது அப்படின்னா அ இ உ, சரிங்களா? இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஊ என்னும் சுட்டெழுத்து தற்பொழுது வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நண்பர்களே, சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அ இ ஊக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவன், இவன், உவன், அந்த, இந்த, அங்கு, இங்கு, அது, இது, இவ்வீடு, இக்குதிரை, அவ்வீடு, அக்குதிரை, சரிங்களா நண்பர்களே? இதுதான் வந்து சுட்டெழுத்துக்கான எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போது நம்ம வந்து சுட்டெழுத்து பார்த்துட்டோம். சுட்டெழுத்துனா என்னது? ஒன்றை சுட்டி காட்ட வருவது வந்து சுட்டெழுத்து. ஓகேவா நண்பர்களே? இப்போ இதில் வந்து அகச்சுட்டு, புறச்சுட்டு, செய்மை சுட்டு, அண்மை சுட்டு, சுட்டு திரிபுன்னு இருக்குது நண்பர்களே. நம்ம இப்போ அதை பற்றி விரிவாக பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து இப்போ என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, சுட்டு திரிபு. ஓகேவா நண்பர்களே? மொத்தம் இதில் வந்து 5ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ முதல்ல வந்து நம்ம முதலாவது அகச்சுட்டு பற்றி பார்த்துடலாம் நண்பர்களே. ஓகேவா? அகச்சுட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இவன், அவன், இது, அது, இச்சொல்லில் உள்ள சுட்ட எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இப்போ இவன், அவன், இது இருக்குல்ல, இதில் உள்ள சுட்ட எழுத்தை வந்து நீக்கினா, இப்போ வந்து ஈ எடுத்துட்டோம்னா வன் பொருள் தருமா? வராது. ஆவை எடுத்துட்டோம்னா வன் பொருள் தருமா? வராது. ஈ எடுத்துட்டோம்னா து, ஆ எடுத்துட்டா து பொருள் தருமா? பொருள் தராது. இப்போ சுட்டெழுத்து இதில் உள்ள சுட்டெழுத்தில் வந்து நம்ம பொருள் இந்த வார்த்தையில் இருக்குல்ல, இந்த சொற்களில் உள்ள சுட்டெழுத்தை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து பொருள் தராது. இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும். அகச்சுட்டுனா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சொற்கள் இருக்குல்ல, அந்த சொற்களுக்கு உள்ளேயே இருந்து பொருள் தருவது தான் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா நண்பரே? புரிஞ்சுக்கோங்க. புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ அகச்சுட்டுனா என்ன அப்படின்னா, ஒரு சொற்களில் உள்ளேயே கேள்விகள் கேட்பாங்க. ஒரு சொற்களின் உள்ளேயே இருந்து பொருள் தருவது அகச்சுட்டா, புறச்சுட்டா, செய்மை சுட்டா, அண்மை சுட்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ ஒரு சொற்களின் உள்ளே இருந்து பொருள் தருவது அப்படின்னா அகச்சுட்டு. ஓகேவா நண்பர்களே? இப்போ புறச்சுட்டு பார்த்துடலாம். புறச்சுட்டு அப்படிங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் வரும், சரிங்களா? இப்போ இதில் அகம் அப்படின்னா உள்ள, சரிங்களா? புறம் அப்படின்னா வெளியே, சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வானம், இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தரும், சரிங்களா? இது வந்து பொருள் தரும், சரிங்களா நண்பர்களே? இதில் உள்ள சுட்டெழுத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தரும். அதனால் இது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும், சரிங்களா? இது வந்து சொல்லின் உள்ளே இருந்து பொருள் தரும். இந்த புறச்சுட்டு வந்து சொல்லின் வெளியே இருந்து பொருள் தருவது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா நண்பர்களே? இப்போ நம்ம அடுத்தல வந்து அண்மை சுட்டு பார்த்துடலாம், சரிங்களா? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இச்சொற்கள் நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன. எனவே இது அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து ஈ ஆகும், சரிங்களா நண்பர்களே? இதில் வந்து கேள்விகள் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க.
அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நண்பர்களே. இ. சரிங்களா, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து இ. ஓகேவா நண்பர்களே, என்னதெல்லாம் பார்த்துடலாமா? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடுகள் எல்லாமே அண்மை சுட்டு. சரிங்களா, நம்ம அருகில் இவன் இங்கே தான் இருக்கான், இவன் இப்போ தான் வந்தான். ஈ நம்ம அருகில் இருக்கக்கூடிய வந்து சொல்கிறது வந்து அண்மை சுட்டு. சரிங்களா, அண்மை சுட்டுக்குரிய எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈ நண்பர்களே. சரிங்களா, அது இது செய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் உள்ளவற்றை சுட்டுகிறது. அண்மை சுட்டுனா அருகில் உள்ளவற்றை சொல்லுகிறது. சரிங்களா, சுட்டுகிறது. அண்மையில் அருகில் இருக்கிறது வந்து அருகில் உள்ளவற்றை சுட்டுகிறது. அருகில் இருப்பதை வந்து சொல்லுவது வந்து அண்மை சுட்டு. செய்மை சுட்டு அப்படின்னா தொலைவில் உள்ளது. அவள், அந்த, அந்த, அவர்கள், அந்த பையன், அந்த மரம், தொலைவில் இருக்கக்கூடிய சொல்லது வந்து சேமை சுட்டு. அப்போ சேமை சுட்டுக்குரிய எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா அ. சரிங்களா, அண்மை சுட்டுக்கு வந்து எழுத்துன்னு பார்த்தோம்னா இ. சரிங்களா, இது வந்து அருகில் இருக்கும், இது வந்து தொலைவில் இருக்கும். சுட்டு திரிபு அப்படின்னா என்ன நண்பர்களே? சரிங்களா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அம்மரம், இவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுக்கள் என்பதை அறிவோம். சரியா, இந்த ரெண்டுமே புறச்சுட்டு அப்படி தானே. இச்சொற்கள் அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். இந்த சொற்களை வந்து என்னென்னா அந்த மரம், இந்த வீடு என்று வழங்குகிறோம். அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து, அ, இ இந்த சுட்டெழுத்து இருக்குல்ல, இது வந்து மாற்றம் பெற்று அந்த, இந்த என வழங்குகின்றன. இவ்வாறு அ, இ ஆகிய சுட்டெழுத்துக்களை அந்த, இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ அம்மரம், இவ்வீடு வந்து நம்ம புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் நண்பர்களே. இப்போ அ, இ இருக்கலாம், இது வந்து திரிந்து, அதாவது மாற்றம் பெற்று, அந்த, இந்த என்று மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து பொருள் தருகிறதுனால இது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா நண்பர்களே? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி தொடர்ந்து வீடியோ வரணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க நண்பர்களே. நன்றி.